صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم كل بني آدم خطاء خير الخطاء التوابون أو كما قال عيسى عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அடியார்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு அந்த அடியார்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அந்தந்த கால சூழ்நிலைக்கு தோதுவாக மக்களுக்கு இலகுவான முறையில் பல நபிமார்களை வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனுப்பி வைத்தான். அந்த நபிமார்கள் இந்த மக்களுக்கு ஹிதாயத் என்னும் நேர்வழியை காட்டி அல்லாஹ்வின் பக்கம் அவர்களை அழைத்து சென்றார்கள். அதே போன்றுதான் நமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதராக வந்து இந்த மக்களுக்கு நல்ல போதனைகளை எடுத்து சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் அவர்களை அழைத்து சென்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியில்தான் ஷேகுமார்கள் என்கக்கூடிய தரீகாவுடைய சிலிசிலாவும் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தை தொட்டு இன்று வரையும் அது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இவர்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு பழ வியாபாரி இருக்கிறார் என்று சொன்னால் அது சம்பந்தமான முயற்சிகளையும் அது சம்பந்தமான அனுபவங்களையும் வைத்து அந்த பழங்களை வாங்கி வணிகம் வியாபாரம் செய்கிறார்கள். பழங்களில் மாம்பழம் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது. ஒவ்வொரு பழங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு அனுபவப்பட்டிருக்கிறாங்க. அந்த அனுபவப்பட்டிருக்கிறதின் காரணமாக எந்த பழத்தை எந்த நேரத்தில் எவ்வளவுக்கு வாங்கினா எப்படி கொடுக்கலாம், எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத கணித்து அந்த வியாபாரத்தை அவங்க செய்வாங்க. சிலர் டாக்டருக்கு படிக்கிறாங்க, படிச்சுட்டு அந்த துறையில் அவங்க தேர்ச்சி ஆகிறாங்க. சிலர் இன்ஜினியருக்கு படிக்கிறாங்க, அந்த துறையில் அவங்க தேர்ச்சி ஆகிறாங்க. சிலர் லாயர் வக்கீலுக்கு படிக்கிறாங்க, அந்த துறையில் அவங்க தேர்ச்சி ஆகிறாங்க. இப்போ ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து தேவையுடையவர்களாகவே இருக்குகிறார்கள். இந்த மனிதர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களிலும் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்கு சில விஷயங்களை அவர்கள் அறிந்து தெரிந்திருப்பதின் காரணமாக அந்தந்த தேவைகளை அந்தந்த அனுபவமுடையவர்களோடு தொடர்பு கொண்டு அதை பலன் பெறுகிறார்கள். அதுபோன்றுதான் இந்த ஷேகுமார்கள் தரீகா என்கக்கூடிய பெயரில் வரக்கூடியவர்களும் அடியார்களை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் சேர்ப்பது அவர்களுடைய வேலை. அடியார்களை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் சேர்ப்பது அவர்களுடைய வேலை. அந்த வேலையில் முதல் அவங்க இந்த அடியார்களை செய்ய வைப்பது என்னன்னு சொன்னால், தாங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களிலிருந்து அவர்களை தௌபா செய்ய வைப்பது. தௌபாண்டா பாவ மன்னிப்பு கேட்பது, இஸ்திக்ஃபார். அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கறது. பெரும் பாவங்களாக இருந்தால் அதை அல்லா இடத்துல மனமுருகி நான் இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தௌபா செய்யறது. அதைத்தான் இஸ்திக்ஃபார் அப்படிங்கிறதும் அதில் கட்டுப்பட்டது தான். அந்த இஸ்திக்ஃபார் அதிகமாக ஓதக்கூடியவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹியுடைய காலத்தில் ஒருத்தர் வந்தார். ஹஸரத், மழை இல்லை, விவசாயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, துவா செய்யுங்க அப்படின்னாங்க. போய் இஸ்திக்ஃபார் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்தார். ஹஸரத், வியாபாரத்தில் பிரச்சனையாக இருக்குது, துவா செய்யுங்க அப்படின்னாங்களாம். போய் இஸ்திக்ஃபார் பண்ணுட்டாங்க. இன்னொருத்தர் வந்தார். ஹஸரத், குழந்தை இல்லை, துவா செய்யுங்க அப்படின்றார். போய் இஸ்திக்ஃபார் பண்ணுட்டாங்க. அப்போ ஹஸரத்து கூட இருந்தவங்க சொன்னாங்க, என்னங்க ஹஸரத், எல்லோரும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, எல்லாத்தையும் இஸ்திக்ஃபார் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே, இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஏப்பா உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு
சூரத்து நூஹுல வரக்கூடிய ஒரு ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. குலிஸ்தஃபரு இன்னஹு கான கஃபாரா யுர்சிலுஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன வ யஜ்அலக்கும் ஜன்னாத்தின் வ யஜ்அலக்கும் அன்ஹாரா. இதை ஓதி காமிக்கிறாங்க. யார் அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்குகிறான். ஒன்று. இரண்டாவது, அவர்களுக்கு வானத்தின் புறத்திலிருந்து உதவி செய்கிறான். மூன்றாவது, அவர்களுடைய பொருளாதாரத்தில் தர்க்கி முன்னேற்றத்தை கொடுக்குகிறான். நான்காவது, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆண் மக்களை கொடுக்குகிறான். ஐந்தாவது, அவர்களுக்கு ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குகிறான். ஆறாவது, அந்த தோட்டம் செழிப்படைவதற்கு அங்கே ஒரு ஊற்றையும் ஏற்படுத்தி கொடுக்குகிறான் அல்லாஹ் என்று இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த நபர்கிட்ட எடுத்து சொன்னார்களாம். இன்னைக்கு இந்த 6 சம்பந்தமான ஒரு சூழ்ச்சியும் ஒரு குளறுபடியும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையும் மனுஷன்ட்ட இருக்குதா இல்லைங்களா? பாவம் செய்யலாம், தௌபா செய்கிறானா மனுஷன்? பாவம்டா என்னாண்டே தெரியாமல் பாவம் செய்கிற ஆளும் இருக்குது ஒரு வகை. பாவம்டா என்னாண்டு தெரிஞ்சு செய்கிற ஆளும் இருக்குது. தெரிஞ்சு செய்தாலும் சரி, தெரியாமல் செய்தாலும் சரி, அதற்கு மன்னிப்பு கேட்கணும், அதற்கு தௌபா செய்யணும். அப்போ தான் அது மன்னிக்கப்படும். தௌபா செஞ்சுட்டு அதோடு அவர் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அதை தௌபா செஞ்சு முடிச்சிட்டாருண்டா அவருக்கும் அல்லாவுக்கும் நெருக்கம் ரொம்ப ஏற்பட்டுருது. ஏன்? இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன். தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். நம்ம அல்லாவை பிரியப்படுறது வேற, அல்லாஹ் நம்மளை பிரியப்படுறது வேற. இந்த தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். அப்போ பாவ மன்னிப்பு கேட்குறோம்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நம்மளை பிரியப்படுகிறான், நேசிக்குகிறான், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகு இந்த அடியான் ஐங்கால தொழுகையை கலா இல்லாமல் பேணி பாதுகாத்து தொழக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூலாக்குகிறான். பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிச்சிட்றான். அடுத்து எனக்கு வியாபாரம் சரியில்லை, யா அல்லாஹ் பரக்கத்து செய்யா அல்லாஹ், அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். யா அல்லாஹ் என்னுடைய விவசாயத்தில் நஷ்டம் ஏற்படுது, மழை தண்ணி இல்லை, யா அல்லாஹ் விவசாயத்தை செழிப்பட செய்யா அல்லாஹ், வானத்திலிருந்து உதவி செய்கிறான் அல்லாஹ். அதுக்கடுத்து கல்யாணம் முடிச்சு இன்றைக்கி பார்த்தா குழந்தை இல்லை சில பேருக்கு. காரணம் பல காரணங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட். இந்த கோழிகள்லாம் நம்ம உள்ள காலத்தில் வீட்டில் இருக்க கோழியவே அறுத்து சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. ஆனால் இன்றைக்கி கடத்தெருவுக்குள்ளே போனால் எங்கே பார்த்தாலும் லெக் பீஸாக தொங்குது. ஒரு குறுகிய காலத்தில் 50-60 நாளையில் ஒரு 3 கிலோ 3.5 கிலோ சதை வைக்கிற அளவுக்கு ஒரு விதமான இன்ஜெக்ஷனை போட்டு ஊசியை போட்டு மருந்தை ஏற்றி உணவுகளை கொடுத்து பெருக்க வச்சிடுறாங்க. இதில் போடக்கூடிய மருந்துகள் என்ன ஆகிறது? இந்த ஆண் பெண்களுக்கு அந்த ஊசியினுடைய தன்மை ஏற்பட்டு குடும்ப சம்பந்தமான விஷயங்களில் பலகீனமாகி போயிடுறாங்க. இன்றைக்கி ரொம்ப பேருக்கு அது தெரியறது இல்லை. பழைய காலத்தினுடைய இருந்தவருடைய அந்த கம்பீரமான தோற்றங்களும் வீரங்களும் இன்றைக்கி இல்லாமல் போச்சு. ஏன்? இந்த உணவுகளுடைய கெமிக்கல் உணவுகளின் காரணமாக. அந்த லைன் வேறு, அதில் போனால் அப்படி பேசிக்கிட்டே போகலாம். இப்போ கல்யாணத்தை முடிச்சுட்டு குழந்தை இல்லை அப்படின்டா 5 நேரம் தொழுகிறது இல்லை யாரும். இன்றைக்கி நம்மளில் எத்தனை வீட்டில் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கோம்? ஓரளவுக்கு குழந்தைகளுக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு, பையனுக்கோ கல்யாணம் முடித்தவங்களாகத்தான் இருக்கிறோம். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி பத்திரிக்கை வைக்க போகிறாங்கல்ல, இந்த பத்திரிக்கை வைக்க போகிறப்ப விருந்து கொடுப்பது சுன்னத்து, அதை ஏற்றுக்கொள்வது வாஜிபு. இந்த பத்திரிக்கை குடித்து அழைக்க போகிற நேரத்தில் எத்தனை நேர தொழுகையை நம்ம விட்டுருக்கோம்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சரி, அதையும் தாண்டி கல்யாணத்தை வச்சுட்டோம், 2000 பேர் 3000 பேருக்கு உணவு கொடுக்குறோம். அதில் கலந்து கொண்ட
அத்தனை பேருமா தொழுகிறாங்க? ஒரு சிலர் தான் போய் தொழுகிறாங்க. அப்புறம் எப்படி பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் பறக்கத்து ஏற்படும்? சிந்திச்சு பார்க்கணும். நம்ம பறக்கத்தில்லைங்கிறோம். ஏன் இல்லை? ஐங்கால தொழுகை சரியாக இல்லை, அதனால பறக்கத்தில். அப்போ தொழுகை கரெக்டாக இருந்து யா அல்லாஹ் சாலியான குழந்தைகளை கூடிய யா அல்லாஹ் அப்படின்னு அந்த புது தம்பதிகள் தொழுது துவா செஞ்சாங்கன்னா அது கிடைக்கும். கல்யாணத்துக்கு வந்திருக்கக்கூடியவர்களும் சரியாக தொழுகிறது இல்லை, மனவரையில் இருக்க அந்த ஆணும் பெண்ணும் தொழுகிறது இல்லை. ஏன்? ஒருத்தர் ரெண்டு பேர் யாருடைய பிள்ளையும் தொழுகக்கூடியவர்களாக இருந்தால் அஜரத்து குறை சொல்கிறாருன்னு நினச்சிக்கிறார்கள். ஏன்? தொழுக போனால் இந்த அழகு மேக்கப் போட்டிருக்காங்களா அது கெட்டு போயிடுமா? என்னங்க இது? துனியாவில் பார்த்து யாரோ ஒரு ஆள் பாராட்டி போடுறதுக்காக வேண்டி தொழுகையை விட்டு போட்டுருந்தா அப்புறம் வாழ்க்கையில் எப்படி பறக்கத்து இருக்கும்? அப்புறம் எப்படி நிம்மதி இருக்கும் அவங்க வாழ்க்கையில்? அப்புறம் எப்படி அவங்க தொழிலில் பறக்கத்து இருக்கும்? அல்லாஹ்வை நினைக்கிறது இல்லை, அல்லாஹ்வை மறந்து வாழ்வதற்குண்டான சூழ்நிலைகள் தான் இப்போ இருக்குது. பள்ளி நிறையா தொழுதாலும் அதில் இஹ்லாஸ் உடையவர் ஒருத்தர் ரெண்டு பேர் தான். ஜும்மா அன்னைக்கு பாருங்கள், நம்ம பள்ளியாசை நடந்து மேலே வரையும் போகிறோம். ஏன் அதாவது வக்து வர்றதில்லை? அதே முஸ்லீம் தானே இந்த ஊரில் இருக்கோம், அதே களிமா சொன்னவங்க தானே நம்ம இருக்கோம். ஏன்? அல்லாஹ் பக்கத்தில் வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்? அல்லாஹ் பக்கத்தில் இங்கே வந்துட்டா அங்கே இருக்க காசு நம்மளை விட்டு தூரமாக போயிடும்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் பக்கத்தில் வராட்டி தான் அந்த பரக்கத்து தூரமாக போயிடும். சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் பரக்கத்து இருந்தால் தான் நிம்மதியாக வாழ முடியும். அல்லாஹ்வை மறந்து சம்பாதிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் பரக்கத்து இருக்காது. இன்னொன்று மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி ஒரு தடவை மீன் பிடிக்க போகிறாங்க. மீன் பிடிக்க போயிட்டு மீனை தூண்டி போட்டு பிடிக்கிறாங்க. தூண்டி போட்டு மீனை பிடிச்சி கலட்டி பையன்கிட்ட பக்கத்தில் உட்காந்துறார் மகன், அவர்கிட்ட கொடுத்து இதை வைப்பாங்கிறார். இப்படியே பிடிச்சோடனே பையன் நம்பி இருக்கும், ஓரளவுக்கு நிறையா மீன் பிடிச்சிட்டோம், எந்திரிப்பா போகலாம் அப்படின்றாரு. எந்திரிப்பா போகலான்னு சொல்லி பையை தூக்குடான்னு சொன்னால் காலி பையா இருக்குது. என்ன பையா இருக்குது? காலி பையா இருக்குது. டேய், மீன் பிடிச்சி கொடுத்தனே என்னடா செஞ்ச அப்படின்னு. இல்லை வாப்பா, அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய நேரத்தில் தான் இந்த மீன் தூணியில் மாட்டோம்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அல்லாஹ்வை யார் மறக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆபத்து ஏற்படும். ஓடக்கூடிய தண்ணி அல்லாஹ்வை மறக்குமே ஆனால் அது கெட்டு போயிடும். திக்ரு செஞ்சுக்கிட்டு இருக்கும் மரத்தில் அல்லாஹ்வை மறக்குமே ஆனால் அது வெட்டி வீசப்படும். திக்ரு செய்து கொண்டிருக்கும் புல் பூண்டுகள் அது அல்லாஹ்வை மறக்குமானால் செதுக்கி வீசப்படும். வெள்ள ஆடை போட்டதோடு அல்லாஹ்வை திக்ரு செய்யும். எப்பொழுது வேர்வை அதில் பட்டு விடுமோ அல்லாஹ்வுடைய திக்ரை அது நிப்பாட்டி விடும். ஹதீஸ் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த கருத்தில் தான் அவங்க சொன்னாங்க. அதனால வாப்பா, அல்லாஹ்வை மறந்த மீனை பிடிச்சி என்கிட்ட கொடுத்தீங்க, இது நம்மளுக்கு வேணும், நான் தூக்கி தண்ணியிலே போட்டு விட்டுட்டேன்னு சொன்னானாமாங்க. எப்படிங்க? அப்போ அல்லாஹ்வை மறந்தால் என்ன கிடைக்கும்? இந்த உலகம் யாருக்கு சொந்தம்? பூமியில் இருக்கிறது யாருக்கு சொந்தம்? வானத்தில் இருக்கிறது யாருக்கு சொந்தம்? அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைச்சிருக்கான் அல்லாஹ். இது எல்லாமே யாருக்கு சொந்தம்? இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்லாஹ்வுக்கு சொந்தமானதை எடுத்து அபகரித்து கொண்டு நான் செஞ்சேன், நான் வளர்த்தேன், நான் பெற்றேன், நான் எடுத்தேன், நான் சம்பாதிச்சேன், நான் அப்படின்னு இந்த மனுஷன் நாசமாக போகிறான். இதெல்லாம் யார் செய்கிறா? அல்லாஹ் செய்கிறான், அல்லாஹ் கொடுக்குகிறான், அல்லாஹ் பார்க்குகிறான். இந்த சிந்தனை நம்மளுடைய வாழ்க்கையில் வரணும். இந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் வரல அப்படிங்கிற நேரத்தில் தான் தௌபா இஸ்திக்பார் செய்து, யா அல்லாஹ், உன்னை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நான் வாழ்ந்து விட்டேன், என்னை மன்னித்து விடு அப்படின்னு அந்த பாவத்தினுடைய வாசலை அடைக்கணும். அதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தொழுகையில் ஒரு ரசனை ஏற்படும். அதற்கு பின்னாடி இவன் கேட்கக்கூடிய துஆக்கள் பூரா கிடைக்கும். அதற்கு பின்னாடி இவனுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன தேவையோ அது பூரா கரெக்டாக அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ நான் தொழுகிறேன், குர்ஆன் ஓதுறேன், திக்ரு செய்கிறேன், எதுவுமே கிடைக்கல அப்படின்ட்டு சொன்னால் ஏன் கிடைக்கலன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இப்போ பிள்ளைகளுக்கோ நம்மளுக்கோ முடி வெட்டுறதுக்கு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறோம். முடி வெட்டுற கடைக்கு போய் அந்த முடி வெட்டுறவர் வெட்டக்கூடிய நேரத்தில் நம்ம எப்படிங்க உட்காந்துருக்கணும்?
தலையை இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கணுமா, ஆட்டாமல் இருக்கணுமா? ஆட்டாமல் இருந்தால் ஒழுங்காக வெட்டுவான், ஆட்டுனா என்ன ஆகும்? கத்தியாக இருந்தால் வெட்டு விழுகும், கத்திரிக்கோளாக இருந்தாலும் வெட்டு விழுகும். வெட்டு விழுந்தால் என்ன வரும்? ரத்தம் வரும். ஏன் ரத்தம் வந்துச்சு? ஆட்டுனதுனால தான் ரத்தம் வந்துச்சு. அப்போ இதுக்கு தான் தமிழில் பழமொழி என்ன சொன்னாங்க? உட்கார்றவன் ஒழுங்காக உட்காந்தா என்ன செய்வேன்? சிறைக்கிறவன், முடி வெட்டுறவன் ஒழுங்காக சிறப்பான், வெட்டுவான்னு தமிழில் பழமொழி சொன்னாங்க. அப்போ இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் சரியாக செய்தால் நமக்கு செய்ய வேண்டியதை இறைவன் கரெக்டாக செய்வான். அவ்வளவுதான். இதான் ரப்பை பற்றி விளங்குறது. ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. தூங்கும்போது வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. இதாங்க வாழ்க்கை. தூங்கும்போது வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. தூங்கிறதுக்கு முன்னாடி அப்துல் ரஸாக், அபுபக்கர், அப்துல் காதர் இந்த மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது, இந்த மூச்சு போனதுக்கு பின்னாடி ஜனாசா, மையத்து. பேர் மாறி போச்சா? அட்ரஸ் மாறி போச்சா? அட்ரஸ் மாற போகக்கூடிய நாம் நமக்கென்று என்ன இருக்கிறது? நமக்கென்று எதுவுமே கிடையாது. எல்லாமே ரப்பு தான், எல்லாமே ரப்புடையது தான். காற்று யார் படைச்சா? வெளியில் வந்ததுக்கு பின்னாடி காற்றை சுவாசிக்கிறோம். தாய் வயிற்றில் எப்படி சுவாசித்தோம்? தாய் வயிற்றில் நம்ம எப்படி சாப்பிட்டோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உள்ள அடைச்சி வச்சு இருட்டு அறைக்குள்ள வச்சு அங்கே வச்சு பரிபாலித்த ரப்பு இந்த திறந்த வழியில் நம்மளை பரிபாலிக்க மாட்டானா? காப்பாற்ற மாட்டானா? ஒரு துளி நஜிஸ் தாய் தந்தைகள் சந்தோஷமாக இருந்தது, கணவன் மனைவி சந்தோஷத்தின் காரணமாக ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் சந்தோஷம் இருந்ததின் காரணமாக ஒரு துளி நஜீஸிலிருந்து உருவாக்கப்பட்ட நாம் அந்த நஜீஸை இரத்த கட்டியாக மாற்றுறான் அல்ல, அப்புறம் சதக்கட்டியாக மாற்றுறான், அப்புறம் எலும்பும் சதையும் சேர்த்து ஆக்குகிறான். சதக்கட்டியாக மாற்றினதுக்கு பின்னாடி தான் அதில் ரூஹு கொடுக்கப்படுது. இதெல்லாம் யார் கொடுத்தா? இதெல்லாம் யார் கொடுத்தா? அத்தா அம்மா சந்தோஷப்பட்டதுக்கு பின்னாடி அந்த மணியை ரத்த கட்டியாக மாற்றினாங்களா? அந்த மாத்திர சக்தி நம்மளுக்கு இருக்குதா? இப்போ இது யார்கிட்ட இருக்குது? ரப்புகிட்ட இருக்குது, எல்லா இடத்துல இருக்குது. ஆற்றுனது மட்டும் கிடையாது. குழந்தை வடிவத்தை பாருங்கள். கண் இங்கே இருக்குது, மூக்கு இங்கே இருக்குது, வாய் இங்கே இருக்குது, கை இங்கே இருக்குது, காலு கீழே இருக்குது. காலத்துக்கு மேலே வச்சா எப்படி நடப்போம்? சிந்திச்சு பாருங்கள். இந்த முன்னாடி திருப்பக்கூடிய அளவுக்கு இந்த கையை பின்னாடி திருப்ப முடியாமல் பின்னாடி வச்சிருந்தா எப்படி திருப்போம்? எப்படி சாப்பாடு தூக்கி வாயில் வைப்போம்? ஒரு உணவு உள்ளே போகணுன்னு சொன்னால் பொது செய்யும்போது முதல் எடுத்தோன்னே என்ன செய்கிறோம்? கையை கழுவுறோம். இதில் எல்லாம் அல்லாஹ்வுடைய குதிரத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நபிமார்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறைகளை. கையை ஏன் கழுவுறோம்? பொது செய்கிறதுக்கு தண்ணி எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். கெட்டுப்போன தண்ணி சமயத்தில் கையை கழுவும் போதே தெரிச்சு போயிடும். பார்த்தீங்களா அல்லாஹ்வுடைய குதிரத்து. அதுக்கடுத்து சரி, இந்த கழுவுறதுல தெரியலை, இந்த கண்ணில் முதல்ல பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும். அதுலேயும் தப்பிச்சிருச்சு. தொட்டதுக்கு பின்னாடி தப்பிச்சிருச்சு. மூணாவது வாயில் போடுறோம், தப்பிச்சிருச்சு. நாலாவது மூக்கில் வரும், இந்த வீசுது, தூக்கி போடும். பார்த்தீங்களா இந்த உறுப்பை எப்படி அமைச்சிருக்கான் பாருங்க. எல்லாம் பாத்ரூமுக்கு போகிறோம், அதை தூக்கி இங்கே வச்சுருந்தா சாப்பிடுவோமா? பாத்ரூம் போக முடியுமா? அம்மா போயிட்டு வந்து சோப்பை போட்டு கழுவியே வாட போக மாட்டேங்குது. சட்டியில் இருக்கிற வரையும் பிரியாணியை தூக்கி நஜீஸாக்கிற நம்மளுக்கு என்ன இருக்குது? அடியான். அடியான்டா யார்? அல்லாஹ்வுடைய அடிமை. அந்த அல்லாஹ்வுடைய அடிமை அப்படின்னு இவன் நடக்குதாண்டா, ஓகே, இவன் அல்லாஹ்வோட அச்சத்தோடு இருக்கிறான், பயத்தோடு இருக்கிறான்னு அர்த்தம். எல்லாமே நான் தான், நான் கோடிக்கணக்கில் வச்சுருக்கேன், எனக்கு என்னப்பா தேவை இருக்குது? என் மையன் டாக்டரு, என் மையன் வக்கீலா, ஒன்றும் விலையும் கொடுக்காது, ஒன்றும் தேவையாக பெஸ்ட். இப்போ இந்த உலகத்தில்
குளறுபடியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த அடியார்களை அல்லாவின் பக்கம் கொண்டு சேர்க்கிறது தான் அல்லாவாளிகள், அதுதான் வலிமார்கள், அதுதான் ஷேகுமார்கள். இவங்களுக்கு இந்த இதெல்லாம் எங்கே இருந்து கிடைச்சிச்சு? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை முழுமையாக பின்பற்றி அவங்க நடந்தாங்க. அப்படி நடக்கிறதுனால அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பலனை கொடுத்துட்டான். அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பலனை கொடுத்துட்டான். ஏன்? மன் கான லில்லாஹி கானல்லாஹு லஹு. யார் அல்லாஹ்வுக்கென்று ஆகிவிடுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கென்று ஆகிவிடுகிறான். எப்படிங்க? நம்ம அல்லாஹ்வுக்கென்று ஆகணும்னு ஒரு நாள் நினச்சிருப்போமா? கடத்தரவில் போய் உட்காந்துருப்போம், 4 நண்பர்களோ டீ குடிச்சிக்கிட்டு இருப்போம். குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னப்பா ஒரு மாதிரியா மூஞ்சியெல்லாம் சொந்த மாதிரி இருக்குது, இல்லைப்பா இன்றைக்கி 3 மணிக்கே எந்திரிச்சிட்டேன் தஹஜ்ஜுத் தொழுகிறதுக்கு, அதனால் தலை வலிக்குது. உங்கள்கிட்ட கேட்டாரா அவர்? நீ எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன்னு கேட்டாரா? தொழுகிறது யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அப்போ அங்கே போய் என்ன செய்கிறது? 4 பேத்துக்கு முன்னாடி தஹஜ்ஜுத் தொழுத உடனே தஹஜ்ஜுத்லாம் தொழுகிறியா அப்படின்னு, ஆமாப்பா நான் விடாமல் தொழுகிறாளாச்சே. என்ன ஆச்சு? யார் வந்துட்டா? நான் நஃப்ஸு வந்துருச்சு. இந்த மாதிரி வரும்பொழுது அவனுக்கு அடிமையில் அடி, சோதனைக்கு மேலே சோதனை பிரச்சனை வர்றது காரணமே அதுதான். அல்லாஹ்வுடைய அடிமை தன்னை அல்லாஹ்வோடு நெருங்கிறத மறைத்து வாழக்கூடியவர்கள் தான் வலிமார்கள். நபிமார்களும் அப்படி தான் வாழ்ந்தாங்க, நம்மளோட தான் இருந்தாங்க, நம்மளை மாதிரி தான் சாப்பிட்டாங்க, நம்மளை மாதிரி தான் கல்யாணம் முடித்தாங்க, நம்மளை மாதிரி தான் பிள்ளையும் பெற்றாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் அவங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் இருக்கும். அல்லாஹ்வை மறந்ததாக அவருடைய வாழ்க்கை இருக்காது. அந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்வை மறக்காமல் வாழ வேண்டும் என்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பவர்கள் தான் தரீகாவுடைய பீர்பாய்கள், ஷேகுமார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாதமும் 3வது வாரம் சனிக்கிழமை இந்த மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்படுது. ஏன்? அதான் இதனுடைய நோக்கம். ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம உடம்புல ஒரு சதத்துண்டு இருக்கிறது. அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நம்ம உடம்புல ஒரு சதைத்துண்டு இருக்கிறது. அந்த சதைத்துண்டு சீரடையுமேயானால், நல்லா இருக்குமேயானால் ஒரு உடம்பும் நல்லாக இருக்கும். அந்த சதைத்துண்டு கெட்டு விடுமேயானால் பூரா உடம்பும் கெட்டு போய்விடும். அதுதான் கல்பு, அதுதான் உள்ளம், அதுதான் ஹார்ட் என்று அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது, உள்ளத்தை சரி செய்வது, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை வெளியாக்குவது. போகிறோம், சைக்கிளில் விழுந்தோம், கையில் என்ன பட்டுருச்சு? அடிபட்டுருச்சு ஒன்று. சில நேரத்தில் உள்ள எலும்பு முறிஞ்சிருச்சு. இந்த எலும்பு முறிஞ்சது வெளியே தெரியுமா? செரஞ்சது தெரியும், புண்ணானது தெரியும். அப்போ ஒரு நோய், ஒரு வேதனைங்கிறது உள்ரங்கமும் இருக்குது, வெளிரங்கமும் இருக்குது. இது மாதிரி இப்போ நான் பார்க்குறேன், உதாரணமாக ஒரு டாக்டர்கிட்ட பார்க்குறேன், அவங்க லேடியாக இருக்கிறாங்க, கண் டாக்டர்கிட்டே போகிறோம். இந்த லேடியாக இருக்கவங்கள பார்க்கும் பொழுது எந்த எண்ணத்தில் நான் பார்க்குறேன் அந்த பார்வையில் அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியுமா? கண்ணில் என்ன பிரச்சனைங்கிறது தான் தெரியும். இது வெளிரங்கமான பிரச்சனை. உள்ரங்கமாக நீங்கள் நினச்சிக்கிட்டு பார்க்குறீங்க பாருங்க, அது யாருக்கு தெரியும்? யஅலமு மா ஃபிஸ் சுதூரிஹிம், உங்களுடைய உள்ளங்களில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தையும் ரப்பு அறிந்தவனாக இருக்குகிறான். அப்போ அந்த மாட்டாட்டி யார்கிட்ட மாட்டுவோம்? படைச்ச ரப்புட்ட நம்ம மாட்டுவோம். இந்த அச்சம் நம்மளுக்கு இருந்தால் அந்த எண்ணம் வருமா நம்மளுக்கு? அப்போ ஒருத்தரை திட்டுறோம், வெளிரங்கமாக ஆகி போச்சு. ஒருத்தரை கல்லை விட்டு அடித்து காயமாக்குறோம், வெளிரங்கமாக ஆகி போச்சு. ஒருத்தரை பற்றி கெட்ட எண்ணமாக நம்ம நினைக்கிறோம், உள்ரங்கமாக ஆகி போச்சு. ஒருத்தரை பற்றி போராமப்படுறோம், அது உள்ரங்கமாகி போச்சு. அந்த போராமங்கிறது வெளியே தெரியாது. அப்போ நோய் என்ன இருக்குது இந்த உடம்புல? உள்ரங்கம் இருக்குது, வெளிரங்கம் இருக்குது. இது உலக சம்பந்தமானது, ஆகிரத்து சம்பந்தமானது. அப்படின்னா அல்லாஹ்வை நெருங்குவதற்கு சம்பந்தமானதில் உள்ரங்கமான நோய் இருக்குது, வெளிரங்கமான நோய் இருக்குது. ஒரு மனுஷன் பாவம் செய்து விடுவானே ஆனால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கரும் புள்ளி ஏற்படுகிறது. அந்த புள்ளி ஆகிறது, அவன் தௌபா செய்வானே ஆனால், அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பானால் அது அழிந்து விடுகிறது.
அவன் பாவ மன்னிப்பு கேட்காமல் தௌபா செய்யாமல் இருந்து விட்டால் அந்த கரும் புள்ளி ஆகிறது கொஞ்சம் பெருசாகுது. இன்னும் கொஞ்சம் பாவம் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. கடைசியில் அவனுடைய உள்ளமே இருளடைந்து விடுகிறது, பாவத்திலே மூழ்கி கிடக்குகிறான். இந்த நிலையில் இருக்கக்கூடியவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது தான் இந்த பீர்பாய்களுடைய வேலை, ஷேகுமார்களுடைய வேலை. அதனால் நம்ம கடத்தருவில் விற்கிற பூவு, இந்த பூவை போய் வாங்கிட்டு வந்து பூவை தலையில் வைக்கிறோமா, பூவை கட்டி தலையில் வைக்கிறோமா? எப்படி வைக்கிறாங்க? பூவை மாலை போடுறாங்கல்லங்க, பூவை வாங்கி அப்படியே தூவி விட்டுக்கிட்டு மாலை போடுறோமா, நாரில் கட்டி போடுறோமா, நூலில் கட்டி? அதுக்கு நம்ம பழமொழியில் என்ன சொல்லுவோம்? பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். அப்போ இந்த நாருக்குங்கிற மணக்கிற தன்மை இருக்குதா? இல்லை. அது எதோட சேர்ந்துச்சு? பூவோட சேர்ந்துச்சு. அப்போ அது மாதிரி ஒருத்தர் அத்தர் போட்டு வர்றாரு, பக்கத்தில் நின்றா நல்லா இருக்குவா வாடை, எங்கே வாங்கினீங்க கேட்குறோமா இல்லையா? இப்போ இது மாதிரி தான் நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும். நல்லோர்களோட சேரும் பொழுது நம்மளும் மாற்றப்படுவோம். எந்த அளவுக்குன்னு கேட்டால், முஹத்திஸ் அப்துல் காதர் முஹத்திஸ் தெஹ்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு நினைக்கிறேன், ஷாஹ் வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹுடைய குடும்பத்தில் வரக்கூடியவர்கள் தஹஜ்ஜத் தொழுதுட்டு சுபுஹு தொழுதுட்டு பள்ளியை விட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே இப்படின்னு பார்க்குறாங்க, அங்கே ஒரு நாய் நின்றுச்சு. என்னங்க? நாய் நின்றுச்சு. இவங்களுடைய முதல் பார்வை அந்த நாய் மேலே பட்டுச்சு. நாய் மேலே பட்டுச்சு. பட்ட உடனே இந்த நாய் அந்த ஊருக்குள்ளே அப்படி போகுது. தெருவழியை போனால் தெருவில் இருக்க நாய்கள்லாம் இந்த நாயை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு அப்படி ஓரமாக ஒதுங்கி நின்றுக்குது. ஒரு அல்லாஹ்வாளி, அல்லாஹ்வுடைய அடியார்பட்ட நாய்க்கு இவ்வளவு இருக்குமேயானால் பாவிகளாக இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு என்ன இருக்காது? அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காதா? அல்லாஹ்வுடைய ஒளி கிடைக்காதா? பூவோடு சேர்ந்த நாரும் மணக்காதா? இதெல்லாம் அந்த நல்லோர்களோட சேரும் பொழுது தான் இதெல்லாம் ஏற்படும். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குல்லு பனி ஆதமுன் ஹத்தாஉன், ஆதமுடைய மக்கள் அனைவர்களுமே பாவம் செய்யக்கூடியவர்கள். அந்த பாவம் செய்யக்கூடியவரில் கைருல் ஹத்தாய், அந்த பாவம் செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் அத்தவ்வாபூன், தௌபா செய்யக்கூடியவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த தரீகாவுடைய பீர்மார்கள் இந்த லைனில் வரும் பொழுது முதல்ல அவங்களுக்கு தௌபாவை செய்ய சொல்லி உத்தரவிடுவாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறைகளை சொல்லி உடன்படிக்கை எடுப்பார்கள், வாக்குறுதிகள் வாங்குவார்கள். வாக்குறுதி வாங்கினதற்கு பிறகு அல்லாஹ்வோடு சேர்றதுக்கு ஆரம்பமாக என்ன வழி அப்படிங்கிற சில திக்ருகளை காலை மாலை சொல்லி கொடுப்பாங்க. அந்த காலை மாலை திக்ரு செஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் மற்ற நேரத்தில் 24 ஹவர்ஸும் அல்லாஹ்வோட கனெக்ஷனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு 24 மணி நேரமும் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடியது 2. இது 2 நின்றுட்டா, இது 2 நின்றுட்டா, இது 2 இருந்தால் ஹயாத்து, இது 2 போச்சுன்னா மவுத்து, மூச்சு ஓடுறது, ஹார்ட்பீட், இருதய துடிப்பு. இது 2 நின்றுச்சுன்னா மவுத்து, இது 2 இருந்துச்சுன்னா ஹயாத்து. இது 2ஐயும் திக்ரு செய்கிற நிலைக்கு மாற்றுறாங்க. நாங்கள் இது 2ஐயும் திக்ரு செய்யக்கூடிய நிலைக்கு இந்த அடியானை மாற்றுறாங்க. தூங்கும்போது, பாத்ரூமுக்கு போகும்போது, கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது, என்ன செய்து கொண்டு இருந்தாலும் இது 2ம் ஓடுதா ஓடலையா? ஓடுது. அப்போ இது 2ஐயும் அல்லாஹ்வுடைய திக்ரில் ஆரம்பித்து விட்டுட்டா அது 2ம் அல்லாஹ் அல்லாண்டு செய்யும். அல்லாஹ் அல்லாண்டு செய்யும். எப்படி வச்சிருத்து செய்யும்? உள்ளே வாங்க தெரியும். ஷேகுமாருடைய கரத்தை பிடிங்கி அப்புறம் தெரியும். அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க சொல்கிறது பிரகாரம் நம்ம நடந்தோம்னு சொன்னால், அவங்க சொல்கிறது பிரகாரம் அந்த திக்கரை செஞ்சோம்னு சொன்னால் அது 2 திக்கரு செய்ய ஆரம்பிச்சிடும். இவர் 24 ஹவர்ஸும் அல்லாஹ்வோடு இணைஞ்சவராக ஆயிடுவார். அல்லாஹ்வை மறந்த வாழ்க்கை வாழாது. ரொம்ப வேலையாக இருந்தேன், பிஸியாக இருந்தேன், மறந்துட்டேன்னு சொல்கிறார்.
ரொம்ப வேலையாக இருந்து பிஸியாக இருந்து மூச்சு நின்று போச்சு, ஹார்ட்டு நின்று போச்சுன்னு சொல்கிறாங்களே யாராச்சும்? அப்போ இஸ்ராயல் வர்றவர் அவர் ஃப்ரீயாக இருக்கும்போதே ரூஹை தட்டணும்டா வர்றாரு. எனி டைம் எந்த இடத்துல எப்போ தட்டணும்னு அல்லாஹ் உத்தரவு விட்டுருக்கானோ அந்த டயத்தில் பட்டுன்னு தட்டாரு, பொட்டுன்னு போயிடுறான் மனுஷன். இதாங்க வாழ்க்கை. அவர் பட்டுன்னு தட்டி பொட்டுன்னு போகிறதுக்கு முன்னாடி இது ரெண்டையும் திக்ரு செய்யக்கூடியதை நம்ம ஆக்கிடணும். இது ரெண்டையும் திக்ரு செய்யக்கூடியதை ஆக்கிட்டோம்னு சொன்னால் 24 மணி நேரம் சதா நேரமும் அல்லாஹ்வுடைய திக்ரிலே நம்மளை கழித்ததாக ஆகிவிடுகிறது. அப்படியாப்பட்ட ஒரு வழி தான் இந்த பீர்பாய்கள் தரீகாவுடைய ஷேகுமாருடைய வழி. அந்த வழிக்கு தான் மக்களை வாங்க 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 வாங்கன்னு அழைக்கப்படுது. ஆனால் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக 1 மணி நேரம் வேலை செஞ்சால் 1 லட்சம் ரூபா கிடைக்கும், நாளைய தினம் 11 மணிக்கு அந்த ஆலோசனை வழங்கப்படும் அப்படின்னு பேப்பரில் அடித்து இந்த ஊரில் கொடுத்து விட்டா என்ன செய்வாங்க எல்லாரும்? பள்ளி பத்துமா? இந்த கடத்தெரு பத்துமா? ஒருத்தோட ஒருத்த 9 மணிக்கு வான்னு சொன்னால் 6 மணிக்கு ஏலாம் ஊரில் இருக்க பூரா முன்னாடி போயிடுவான். முன்னாடி போயிட்டாலும் லேட்டாக போனால் கடைசி அண்டா சொல்கிறது காதில் விளங்காது, நம்மளுக்கு நஷ்டமாக போயிடும். ஏன்? இந்த 1 லட்சம் ரூபா என்ன பாடுபடுத்துங்கிறது தெரியுது. 2 காயத்து தொழுதா கபருள்ள வேதனை நீக்கப்படுகிறது தெரியுதா? அது மௌத்தா போனது பின்னாடி தான் தெரியும். மௌத்தா போனது பின்னாடி தான் தெரியும். அதுக்குன்னா எல்லாரும் மௌத்தா போக சொல்ல முடியுமா? அப்போ முழிச்சிருக்கும் போது தெரியறது, மௌத்தா போனதுக்கு பின்னாடி தெரியாது. முழிச்சிருக்கும் போது தெரியாதது மௌத்தா போனதுக்கு பின்னாடி தெரியும். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை புரிந்து வாழ வைக்கிறதுக்கு தான் பெரியார்களுடைய வேலை. அதனால் ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், சம்பாரித்தோம், கல்யாணம் முடித்தோம், புள்ள குட்டிகளை பெற்றோம், போனோம், இது இல்லை வாழ்க்கை. எல்லா சூழ்நிலையிலையும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழ்வது தான் வாழ்க்கை. அதான் அல்லாஹ்வுடைய வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே உள்ள வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை விட்டுட்டு வெளியில் போனோம்னு சொன்னால் தண்ணியில் இருக்க மீனை பிடிச்சி வெளியில் போட்டால் என்ன ஆகும்? துடித்து இறந்து போயிடுமோ? அது போன்று அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கை நாசகரமான வாழ்க்கை. பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. எந்த பிரயோஜனம் இங்கே இருக்குதோ அது இந்த உலகத்தோடு அழிக்கப்பட்டு விடும். ஒருத்தர் மௌத்தாகிறாரு, மௌத்தானதோட என்ன ஆயிடுது? சொத்துக்கள் பூரா வேற ஆள் பேரில் மாறுது. எந்த மனைவிக்கு கஷ்டப்பட்டாரோ அவங்க எவ்வளோ நாளாக நீ கொடுத்தியே, இனிமேல் கொடுக்காம இப்படி நீ போயிட்டியே, அதான் அழுக. கொண்டு தூக்கி போட்டு வந்ததோட 3-4 பிரியாணியை போட்டு பாத்தியான்னு சொல்லி சாப்பிட்றது தான் நம்ம வேலை. அடுத்தவன் திங்கிறதுக்கு அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து சம்பாரித்து வச்சுட்டு போகிறோமே, நமக்குன்னு என்ன வச்சுருக்கோம்? என்ன அஜர்த்து, கணவன் மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் சம்பாரித்து கொடுக்கறது பரல் இல்லையா? பரல் தான். அல்லாஹ் ஞாபகத்தோடு செய்யும், அதுக்கு பின்னாடி அதையும் செய்யும். அல்லாஹ்வை மறந்துட்டு இதை செஞ்சால் பிரயோஜனம் கிடையாது. இந்த பிரயோஜனம் தராதவர்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை பூரா அழித்து நம்மளை தொழுகை இல்லாமல் போயிட்டோம்னா நம்மளை மாதிரி ஒரு நஷ்டவாளி உலகத்தில் வேறு யாருமே இல்லை. அதனால் இவ்வளவு காலம் இதை வாழ்ந்துட்டோம். இனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்றாலும் ரப்போடு தொடர்புடையலாம் நம்ம வாழணும்னு எல்லோரும் நினைக்கிறோம். இன்ஷால்லா அப்படி நினைப்போமா? அப்படி நினைக்கிறப்ப நம்மளை மாதிரி நம்ம சகோதரர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களையும் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, வாங்கப்பா, இந்த உலகத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும், ஆகிரத்துக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு 2 பேரை கூப்பிட்டு வந்தால் என்ன ஆச்சுங்க? இன்றைக்கி 20 பேர் உட்காந்துருக்கோம். 2 பேரை கூப்பிட்டு வந்தோம்னா அது ஒரு பேர் ஆச்சு. 60 பேர் 2 பேரை கூப்பிட்டு வந்தால் படத்துக்கு போகிறதுக்கு ஒன்றா கூப்பிட்டு போகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒன்றா கூப்பிட்டு போகிறோம், தண்ணி அடிக்கிறதுக்கு ஒன்றா கூப்பிட்டு போகிறோம். ஹராமான காரியத்தில் பூரா கூட்டணி சேர்ந்து அடிக்கிற ஆள் பள்ளிவாசலுக்கு கூட்டணி வரமாட்டேங்குது. ஏன்? சைத்தான் நம்மளை வளைச்சி போட்டுடுறான், சைத்தான் நம்மளை வளைச்சி போட்டுடுறான். நல்லதை சிந்திக்க விட மாட்டான், நல்லதை செய்ய விட மாட்டான். அதனால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அஸீம் அப்படின்னா அவன் தூரமாயிடுறான். பாவ மன்னிப்பு தேடுங்க, 5 நேர தொழுகை கலா இல்லாமல் செய்யுங்க, கேட்டது பூரா கிடைக்கும், கிடைச்சது பூரா பரக்கத்தாக இருக்கும், நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். மௌத்தா போனதுக்கு பின்னாடி எந்த 2 பேரை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சோமோ
லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் 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 அப்படின்னு அவர் திக்ரு செய்கிற காலமெல்லாம் எந்த நபரை நம்ம கூப்பிட்டு வந்து திக்ரு செய்ய வச்சோமோ அவருடைய பேரில் இருந்து நம்ம பேருக்கு என்ன வரும், இன்கமிங் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் மௌத்தா போகிற வரையும். அவர் யார் 2 பேரை கூப்பிட்டு வந்து இங்கே சேர்த்தாரோ அந்த நன்மையும் நம்மளுக்கு பேங்கில் டெபாசிட் போட்டானே வந்து விழுகுதில்ல, அது மாதிரி வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி விழுகிறத விட்டு போட்டு நம்ம எதுக்கோ கூட்டணி போட்டுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோமே, நம்ம சுயநலவாதியா, அறிவாளியா அல்லது ஏமாளியா, இதை நான் சொல்ல விரும்பல். அவரவர்கள் நம்மளுக்கு நம்மளே எனக்கு சேர்த்து சொல்கிறேன். நான் கேள்வி கேட்டால் தான் எனக்கு தெரியும் நான் எப்படியாப்பட்ட ஆள் அப்படிங்கிறது. யாருக்கு தெரியும்? இவ்வளவு தூரம் பேசலாம், உள்ரங்கத்தில் நான் என்ன வச்சுக்கிட்டு இருக்கேங்கிறது ரப்புக்கு தான் தெரியும். அதனால் எல்லாரும் தௌபா செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்கள். யா அல்லாஹ், உன்னை அடைவதற்கு என்ன வழியோ அதை எங்களுக்கு காட்டிக்கூடியா அல்லாஹ். முன்ன உள்ள காலத்தெல்லாம் ஷேகுமார்களை தேடி போவாங்க, ஷேகுமார்களை தேடி போவாங்க. இன்றைக்கி அவங்களே தேடி நம்மள்கிட்ட வர்றாங்க. நம்மளை எப்படியாச்சும் சரி பண்ணி அல்லாஹ்வுடைய அடியார்கள் அவங்கள சரி செஞ்சு அவங்கள கொண்டு போய் அல்லாஹ்வோடு சேர்த்துருவோமேங்கிற நல்ல எண்ணத்தோடு வர்றாங்க. அப்பையும் அதில் முயற்சி பண்ணலைன்னா இது யாருக்கு நஷ்டம்? அவங்களுக்கு நஷ்டமா நம்மளுக்கு நஷ்டமா? அதனால் அடுத்த மாதத்தினுடைய மாதாந்திர மஜ்லிஸில் வந்திருக்கக்கூடியவர்கள் வராமல் ஆயிராமல் ஒவ்வொருத்தரும் ஒரு உதாரணத்துக்கு தான் 2 பேருன்னு சொன்னேன். 4 பேரை கூப்பிட்டு வந்தால் யாரும் பள்ளியாசலில் அடித்து போடுறது கிடையாது. எவ்வளவோ பேச்சு பேசுகிறோம், எவ்வளவோ தூரத்துக்கு பயணம் போகிறோம், எதுக்கோ ஒன்று சேர்றோம். பக்கத்து ஊரில் இருக்கிறாங்க, சம்மந்தி இருக்கிறாங்க, இங்கே வாங்க வீட்டை என்கிட்ட ஃபங்க்ஷன்டா 2 நாளைக்கு வர்றீங்க முன்னாடியே. அது மாதிரி அல்லாஹ் அடையிறதுக்குண்டான வழியை கற்றுக் கொடுக்குறாங்க, வாங்கன்னு கூப்பிட்டுவாங்க. அன்றைக்கி சம்மந்தி வந்தது மாதிரி ஆகிப்போச்சு, உள்ளுக்குள்ளே இருக்க அழுக்கு வெளியானது மாதிரி ஆகிப்போச்சு, அல்லாஹ்வோடு தொடர்பானதும் ஆகிப்போச்சு. சகோதரர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சேருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை அறியக்கூடிய அந்த ஆன்மீக ஞான இல்முகளை நம்மவர்களுக்கு கொடுத்து அல்லாஹ்வுடைய அடியார்களை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு சேர்க்கக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் உங்களையும் என்னையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஸதகல்லாஹுல் அஸீம். وقال نبينا صلى الله عليه وسلم كل بني آدم خطاء خير الخطاء التوابون أو كما قال عيسى عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அடியார்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு அந்த அடியார்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அந்தந்த கால சூழ்நிலைக்கு தோதுவாக மக்களுக்கு இலகுவான முறையில் பல நபிமார்களை வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்தான். அந்த நபிமார்கள் இந்த மக்களுக்கு ஹிதாயத் என்னும் நேர்வழியை காட்டி அல்லாஹ்வின் பக்கம் அவர்களை அழைத்து சென்றார்கள். அதே போன்றுதான் நமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதராக வந்து இந்த மக்களுக்கு நல்ல போதனைகளை எடுத்து சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் அவர்களை அழைத்து சென்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியில்தான் ஷேகுமார்கள் என்கக்கூடிய தரீகாவுடைய சிலிசிலாவும் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தை தொட்டு இன்று வரையும் அது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இவர்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு பழம் வியாபாரி இருக்கிறார் என்று சொன்னால் அது சம்பந்தமான முயற்சிகளையும் அது சம்பந்தமான அனுபவங்களையும் வைத்து அந்த பழங்களை வாங்கி வணிகம் வியாபாரம் செய்கிறார்கள். பழங்களில் மாம்பழம் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது. ஒவ்வொரு பழங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கு அனுபவப்பட்டிருக்கிறாங்க. அந்த அனுபவப்பட்டிருக்கிறதின் காரணமாக எந்த பழத்தை எந்த நேரத்தில் எவ்வளவுக்கு வாங்கினா எப்படி கொடுக்கலாம், எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத கணித்து அந்த வியாபாரத்தை அவங்க செய்வாங்க. சிலர் டாக்டருக்கு படிக்கிறாங்க,
படிச்சுட்டு அந்த துறையில் அவங்க தேர்ச்சி ஆகிறாங்க. சிலர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, அந்த துறையில் அவங்க தேர்ச்சி ஆகிறாங்க. சிலர் லாயர் வக்கீலுக்கு படிக்கிறாங்க, அந்த துறையில் அவங்க தேர்ச்சி ஆகிறாங்க. இப்போ ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து தேவையுடையவர்களாகவே இருக்குகிறார்கள். இந்த மனிதர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களிலும் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்கு சில விஷயங்களை அவர்கள் அறிந்து தெரிந்திருப்பதின் காரணமாக அந்தந்த தேவைகளை அந்தந்த அனுபவமுடையவர்களோடு தொடர்பு கொண்டு அதை பலன் பெறுகிறார்கள். அதுபோன்றுதான் இந்த ஷேகுமார்கள் தரீகா என்கக்கூடிய பெயரில் வரக்கூடியவர்களும் அடியார்களை கொண்டு அல்லாவின் பக்கம் சேர்ப்பது அவர்களுடைய வேலை. அடியார்களை கொண்டு அல்லாவின் பக்கம் சேர்ப்பது அவர்களுடைய வேலை. அந்த வேலையில் முதல் அவங்க இந்த அடியார்களை செய்ய வைப்பது என்னன்னு சொன்னால், தாங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களிலிருந்து அவர்களை தௌபா செய்ய வைப்பது. தௌபாண்டா பாவ மன்னிப்பு கேட்பது, இஸ்திஃபார், அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கறது. பெரும் பாவங்களாக இருந்தால் அதை அல்லா இடத்துல மனமுருகி நான் இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தௌபா செய்யறது. அதைத்தான் இஸ்திஃபார் அப்படிங்கிறதும் அதில் கட்டுப்பட்டது தான். அந்த இஸ்திஃபார் அதிகமாக ஓதக்கூடியவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹியுடைய காலத்தில் ஒருத்தர் வந்தார். ஹஸரத், மழை இல்லை, விவசாயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, துவா செய்யுங்க அப்படின்னாங்க. போய் இஸ்திஃபார் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்தார், ஹஸரத் வியாபாரத்தில் பிரச்சனையாக இருக்குது, துவா செய்யுங்க அப்படின்னாங்களாம். போய் இஸ்திஃபார் பண்ணுட்டாங்க. இன்னொருத்தர் வந்தார், ஹஸரத் குழந்தை இல்லை, துவா செய்யுங்க அப்படின்றார். போய் இஸ்திஃபார் பண்ணுட்டாங்க. அப்போ ஹஸரத்து கூட இருந்தவங்க சொன்னாங்க, என்னங்க ஹஸரத், எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, எல்லாத்தையும் இஸ்திஃபார் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே, இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஏப்பா உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு சூரத்து நூஹுல வரக்கூடிய ஒரு ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. குலிஸ்திஃபரு இன்னஹு கான கஃபாரா யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன வ யஜ்அலக்கும் ஜன்னாத்தின் வ யஜ்அலக்கும் அன்ஹாரா. இதை ஓதி காமிக்கிறாங்க. யார் அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்குகிறான். ஒன்று. இரண்டாவது, அவர்களுக்கு வானத்தின் புறத்திலிருந்து உதவி செய்கிறான். மூன்றாவது, அவர்களுடைய பொருளாதாரத்தில் தர்க்கி முன்னேற்றத்தை கொடுக்குகிறான். நான்காவது, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆண் மக்களை கொடுக்குகிறான். ஐந்தாவது, அவர்களுக்கு ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குகிறான். ஆறாவது, அந்த தோட்டம் செழிப்படைவதற்கு அங்கே ஒரு ஊற்றையும் ஏற்படுத்தி கொடுக்குகிறான் அல்லாஹ் என்று இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த நபர்கிட்ட எடுத்து சொன்னார்களாம். இன்னைக்கு இந்த 6 சம்பந்தமான ஒரு சூழ்ச்சியும் ஒரு குளறுபடியும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையும் மனுஷன்ட்ட இருக்குதா இல்லைங்களா? பாவம் செய்கிறான், தௌபா செய்கிறானா மனுஷன்? பாவம்டா என்னாண்டே தெரியாமல் பாவம் செய்கிற ஆளும் இருக்குது. ஒரு வகை பாவம்டா என்னாண்டு தெரிஞ்சு செய்கிற ஆளும் இருக்குது. தெரிஞ்சு செய்தாலும் சரி, தெரியாமல் செய்தாலும் சரி, அதற்கு மன்னிப்பு கேட்கணும், அதற்கு தௌபா செய்யணும். அப்போ தான் அது மன்னிக்கப்படும். தௌபா செஞ்சுட்டு அதோட அவர் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அதை தௌபா செஞ்சு முடிச்சிட்டாருண்டா அவருக்கும் அல்லாவுக்கும் நெருக்கம் ரொம்ப ஏற்பட்டுருது. ஏன்? இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன். தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். நம்ம அல்லாஹ்வை பிரியப்படுறது வேற, அல்லாஹ் நம்மளை பிரியப்படுறது வேற. இந்த தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். அப்போ பாவ மன்னிப்பு கேட்குறோம்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறான்?
நம்மளை பிரியப்படுகிறான், நேசிக்குகிறான், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகு இந்த அடியான் ஐங்கால தொழுகையை கலா இல்லாமல் பேணி பாதுகாத்து தொழக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூலாக்குகிறான். பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிச்சிட்றான். அடுத்து எனக்கு வியாபாரம் சரியில்லை, யா அல்லாஹ் பரக்கத்து செய்யா அல்லாஹ், அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். யா அல்லாஹ் என்னுடைய விவசாயத்தில் நஷ்டம் ஏற்படுது, மழை தண்ணி இல்லை, யா அல்லாஹ் விவசாயத்தை செழிப்பட செய்யா அல்லாஹ், வானத்திலிருந்து உதவி செய்கிறான் அல்லாஹ். அதுக்கடுத்து கல்யாணம் முடிச்சு இன்றைக்கி பார்த்தா குழந்தை இல்லை சில பேருக்கு. காரணம் பல காரணங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட். இந்த கோழிகள்லாம் நம்ம உள்ள காலத்தில் வீட்டில் இருக்க கோழியவே அறுத்து சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. ஆனால் இன்றைக்கி கடத்தெருவுக்குள்ளே போனால் எங்கே பார்த்தாலும் லெக் பீஸாக தொங்குது. ஒரு குறுகிய காலத்தில் 50-60 நாளையில் ஒரு 3 கிலோ 3.5 கிலோ சதை வைக்கிற அளவுக்கு ஒரு விதமான இன்ஜெக்ஷனை போட்டு ஊசியை போட்டு மருந்தை ஏற்றி உணவுகளை கொடுத்து பெருக்க வச்சிடுறாங்க. இதில் போடக்கூடிய மருந்துகள் என்ன ஆகிறது, இந்த ஆண் பெண்களுக்கு அந்த ஊசியினுடைய தன்மை ஏற்பட்டு குடும்ப சம்பந்தமான விஷயங்களில் பலகீனமாகி போயிடுறாங்க. இன்றைக்கி ரொம்ப பேருக்கு அது தெரியறதில்லை. பழைய காலத்தினுடைய இருந்தவருடைய அந்த கம்பீரமான தோற்றங்களும் வீரங்களும் இன்றைக்கி இல்லாமல் போச்சு. ஏன், இந்த உணவுகளுடைய கெமிக்கல் உணவுகளின் காரணமாக. அந்த லைன் வேறு, அதில் போனால் அப்படி பேசிக்கிட்டே போகலாம். இப்போ கல்யாணத்தை முடிச்சுட்டு குழந்தை இல்லை அப்படின்ட்டா 5 நேரம் தொழுகிறது இல்லை யாரும். இன்றைக்கி நம்மளில் எத்தனை வீட்டில் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கோம், ஓரளவுக்கு குழந்தைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு பையனுக்கோ கல்யாணம் முடித்தவங்களாகத்தான் இருக்கிறோம். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி பத்திரிக்கை வைக்க போகிறாங்கல்ல, இந்த பத்திரிக்கை வைக்க போகிறப்ப விருந்து கொடுப்பது சுன்னத்து, அதை ஏற்றுக்கொள்வது வாஜிபு. இந்த பத்திரிக்கை குடித்து அழைக்க போகிற நேரத்தில் எத்தனை நேர தொழுகையை நம்ம விட்டுருக்கோம், கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சரி, அதையும் தாண்டி கல்யாணத்தை வச்சுட்டோம், 2000 பேர் 3000 பேருக்கு உணவு கொடுக்குறோம், அதில் கலந்து கொண்ட அத்தனை பேருமா தொழுகிறாங்க? ஒரு சிலர் தான் போய் தொழுகிறாங்க. அப்புறம் எப்படி பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்து ஏற்படும்? சிந்திச்சு பார்க்கணும். நம்ம பரக்கத்து இல்லைங்கிறோம். ஏன் இல்லை? ஐங்கால தொழுகை சரியாக இல்லை, அதனால் பரக்கத்து இல்லை. அப்போ தொழுகை கரெக்டாக இருந்து யா அல்லாஹ் சாலியான குழந்தைகளை கூடிய யா அல்லாஹ் அப்படின்னு அந்த புது தம்பதிகள் தொழுது துவா செஞ்சாங்கன்னா அது கிடைக்கும். கல்யாணத்துக்கு வந்திருக்கக்கூடியவர்களும் சரியாக தொழுகிறது இல்லை, மனவரையில் இருக்க அந்த ஆணும் பெண்ணும் தொழுகிறது இல்லை. ஏன்? ஒருத்தர் 2 பேர் யாருடைய பிள்ளையும் தொழுகக்கூடியவர்களாக இருந்தால் அஜரத்து குறை சொல்கிறாருன்னு நினச்சிக்கிறார்கள். ஏன்? தொழுக போனால் இந்த அழகு மேக்கப் போட்டிருக்காங்களா அது கெட்டு போயிடுமா? என்னங்க இது? துனியாவில் பார்த்து யாரோ ஒரு ஆள் பாராட்டி போடுறதுக்காக வேண்டி தொழுகையை விட்டு போட்டுக்கிட்டுருந்தா அப்புறம் வாழ்க்கையில் எப்படி பரக்கத்து இருக்கும்? அப்புறம் எப்படி நிம்மதி இருக்கும் அவங்க வாழ்க்கையில்? அப்புறம் எப்படி அவங்க தொழிலில் பரக்கத்து இருக்கும்? அல்லாஹ்வை நினைக்கிறது இல்லை, அல்லாஹ்வை மறந்து வாழ்வதற்குண்டான சூழ்நிலைகள் தான் இப்போ இருக்குது. பள்ளி நிறையா தொழுதாலும் அதில் இஹ்லாஸ் உடையவர் ஒருத்தர் 2 பேர் தான். ஜும்மா அன்னைக்கு பாருங்கள், நம்ம பள்ளியாசை நடந்து மேலே வரையும் போகிறோம். ஏன் அதாவது வக்து வர்றதில்ல? அதே முஸ்லீம் தானே இந்த ஊரில் இருக்கோம், அதே களிமா சொன்னவங்க தானே நம்ம இருக்கோம். ஏன்? அல்லாஹ் பக்கத்தில் வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்? அல்லாஹ் பக்கத்தில் இங்கே வந்துட்டால் அங்கே இருக்க காசு நம்மளை விட்டு தூரமாக போயிடும்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் பக்கத்தில் வராட்டி தான் அந்த பரக்கத்து தூரமாக போயிடும். சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் பரக்கத்து இருந்தால் தான் நிம்மதியாக வாழ முடியும். அல்லாஹ்வை மறந்து சம்பாதிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் பரக்கத்து இருக்காது. இன்னொன்று மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி ஒரு தடவை மீன் பிடிக்க போகிறாங்க. மீன் பிடிக்க போயிட்டு மீனை தூண்டி போட்டு பிடிக்கிறாங்க. தூண்டி போட்டு மீனை பிடிச்சி கலட்டி பையன்கிட்ட பக்கத்தில் உட்காந்துறார் மகன், அவர்கிட்ட கொடுத்து இதை வைப்பாங்கிறார். இப்படியே பிடிச்சோடனே பையன் நம்பி இருக்கும், ஓரளவுக்கு நிறையா மீன் பிடிச்சிட்டோம், எந்திரிப்பா போகலாம் அப்படின்றாரு. எந்திரிப்பா போகலான்னு சொல்லி பையை தூக்குடான்னு சொன்னால் காலி பையா இருக்குது. என்ன பையா இருக்குது? காலி பையா இருக்குது. மீன் பிடிச்சி கொடுத்தனே என்னடா செஞ்ச அப்படின்னு. இல்லை வாப்பா,
அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய நேரத்தில் தான் இந்த மீண்டும் தூணியில் மாட்டோம்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அல்லாஹ்வை யார் மறக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆபத்து ஏற்படும். ஓடக்கூடிய தண்ணி அல்லாஹ்வை மறக்குமே ஆனால் அது கெட்டு போயிடும். திக்ரு செஞ்சுக்கிட்டு இருக்கும் மரத்தில் அல்லாஹ்வை மறக்குமே ஆனால் அது வெட்டி வீசப்படும். திக்ரு செய்து கொண்டிருக்கும் புல் பூண்டுகள் அது அல்லாஹ்வை மறக்குமானால் செதுக்கி வீசப்படும். வெள்ள ஆடை போட்டதோடு அல்லாஹ்வை திக்ரு செய்யும். எப்பொழுது வேர்வை அதில் பட்டு விடுமோ அல்லாஹ்வுடைய திக்ரை அது நிப்பாட்டி விடும். ஹதீஸ் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த கருத்தில் தான் அவங்க சொன்னாங்க. அதனால வாப்பா அல்லாஹ்வை மறந்த மீனை பிடிச்சி என்கிட்ட கொடுத்தீங்க, இது நம்மளுக்கு வேணும், நான் தூக்கி தண்ணியிலே போட்டு விட்டுட்டேன்னு சொன்னானாமாங்க. எப்படிங்க? அப்போ அல்லாஹ்வை மறந்தால் என்ன கிடைக்கும்? இந்த உலகம் யாருக்கு சொந்தம்? பூமியில் இருக்கிறது யாருக்கு சொந்தம்? வானத்தில் இருக்கிறது யாருக்கு சொந்தம்? அந்த சராசரங்கள் அனைத்தையும் படைச்சிருக்கான் அல்லாஹ். இது எல்லாமே யாருக்கு சொந்தம்? இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்லாஹ்வுக்கு சொந்தமானதை எடுத்து அபகரித்து கொண்டு நான் செஞ்சேன், நான் வளர்த்தேன், நான் பெற்றேன், நான் எடுத்தேன், நான் சம்பாதிச்சேன், நான் அப்படின்னு இந்த மனுஷன் நாசமாக போகிறான். இதெல்லாம் யார் செய்கிறா? அல்லாஹ் செய்கிறான், அல்லாஹ் கொடுக்குகிறான், அல்லாஹ் பார்க்குகிறான். இந்த சிந்தனை நம்மளுடைய வாழ்க்கையில் வரணும். இந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் வரல அப்படிங்கிற நேரத்தில் தான் தௌபா இஸ்திக்பார் செய்து, யா அல்லாஹ் உன்னை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நான் வாழ்ந்து விட்டேன், என்னை மன்னித்து விடு அப்படின்னு அந்த பாவத்தினுடைய வாசலை அடைக்கணும். அதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தொழுகையில் ஒரு ரசனை ஏற்படும். அதற்கு பின்னாடி இவன் கேட்கக்கூடிய துஆக்கள் பூரா கிடைக்கும். அதற்கு பின்னாடி இவனுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன தேவையோ அது பூரா கரெக்டாக அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ நான் தொழுகிறேன், குர்ஆன் ஓதுறேன், திக்ரு செய்கிறேன், எதுவுமே கிடைக்கல அப்படின்ட்டு சொன்னால் ஏன் கிடைக்கலன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இப்போ பிள்ளைகளுக்கோ நம்மளுக்கோ முடி வெட்டுறதுக்கு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறோம். முடி வெட்டுற கடைக்கு போய் அந்த முடி வெட்டுறவர் வெட்டக்கூடிய நேரத்தில் நம்ம எப்படிங்க உட்காந்துருக்கணும்? தலையை இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கணுமா, ஆட்டாமல் இருக்கணுமா? ஆட்டாமல் இருந்தால் ஒழுங்காக வெட்டுவான். ஆட்டுனா என்ன ஆகும்? கத்தியாக இருந்தால் வெட்டு விழுகும், கத்திரிக்கோளாக இருந்தாலும் வெட்டு விழுகும். வெட்டு விழுந்தால் என்ன வரும்? ரத்தம் வரும். ஏன் ரத்தம் வந்துச்சு? ஆட்டுனதுனால தான் ரத்தம் வந்துச்சு. அப்போ இதுக்கு தான் தமிழில் பழமொழி என்ன சொன்னாங்க? உட்கார்றவன் ஒழுங்காக உட்காந்தா என்ன செய்வேன்? சிறைக்கிறவன், முடி வெட்டுறவன் ஒழுங்காக சிறப்பான், வெட்டுவான்னு தமிழில் பழமொழி சொன்னாங்க. அப்போ இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் சரியாக செய்தால் நமக்கு செய்ய வேண்டியதை இறைவன் கரெக்டாக செய்வான். அவ்வளவுதான். இதான் ரப்பை பற்றி விளங்குறது. ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. தூங்கும்போது வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. இதாங்க வாழ்க்கை. தூங்கும்போது வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. தூங்கிறதுக்கு முன்னாடி அப்துல் ரஸாக், அபூபக்கர், அப்துல் காதர் இந்த மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது, இந்த மூச்சு போனதுக்கு பின்னாடி ஜனாசா, மையத்து. பேர் மாறி போச்சா? அட்ரஸ் மாறி போச்சா? அட்ரஸ் மாற போகக்கூடிய நாம் நமக்கென்று என்ன இருக்கிறது? நமக்கென்று எதுவுமே கிடையாது. எல்லாமே ரப்பு தான். எல்லாமே ரப்புடையது தான். காற்று யார் படைச்சா? வெளியில் வந்ததுக்கு பின்னாடி காற்றை சுவாசிக்கிறோம். தாய் வயிற்றில் எப்படி சுவாசித்தோம்? தாய் வயிற்றில் நம்ம எப்படி சாப்பிட்டோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உள்ள அடைச்சி வச்சு இருட்டு அறைக்குள்ளே வச்சு அங்கே வச்சு பரிபாலித்த ரப்பு இந்த திறந்த வழியில் நம்மளை பரிபாலிக்க மாட்டானா? காப்பாற்ற மாட்டானா? ஒரு துளி நஜிஸ் தாய் தந்தைகள் சந்தோஷமாக இருந்தது, கணவன் மனைவி சந்தோஷத்தின் காரணமாக ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் சந்தோஷம் இருந்ததின் காரணமாக ஒரு துளி நஜீஸிலிருந்து உருவாக்கப்பட்ட நாம் அந்த நஜீஸை இரத்த கட்டியாக மாற்றுறான் அல்ல, அப்புறம் சதக்கட்டியாக மாற்றுறான், அப்புறம் எலும்பும் சதையும் சேர்த்து ஆக்குகிறான். சதக்கட்டியாக மாற்றினதுக்கு பின்னாடி தான் அதில் ரூஹு கொடுக்கப்படுது.
இதெல்லாம் யார் கொடுத்தா? இதெல்லாம் யார் கொடுத்தா? அத்தாம்மா சந்தோஷப்பட்டதுக்கு பின்னாடி அந்த மணியை ரத்த கட்டியாக மாற்றினாங்களா? அந்த மாத்திர சக்தி நம்மளுக்கு இருக்குதா? இப்போ இது யார்கிட்ட இருக்குது? ரப்புகிட்ட இருக்குது, அல்லா இடத்துல இருக்குது. ஆற்றுனது மட்டும் கிடையாது. குழந்தை வடிவத்தை பாருங்கள். கண் இங்கே இருக்குது, மூக்கு இங்கே இருக்குது, வாய் இங்கே இருக்குது, கை இங்கே இருக்குது, காலு கீழே இருக்குது. காலத்துக்கு மேலே வச்சா எப்படி நடப்போம்? சிந்திச்சு பாருங்கள். இந்த முன்னாடி திருப்பக்கூடிய அளவுக்கு இந்த கையை பின்னாடி திருப்ப முடியாமல் பின்னாடி வச்சுருந்தா எப்படி திருப்போம்? எப்படி சாப்பாடு தூக்கி வாயில் வைப்போம்? ஒரு உணவு உள்ளே போகணுன்னு சொன்னால் பொது செய்யும்போது எடுத்தோன்னே என்ன செய்கிறோம்? கையை கழுவுறோம். இதில் எல்லாம் அல்லாஹ்வுடைய குதிரத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நபிமார்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறைகளை. கையை ஏன் கழுவுறோம்? பொது செய்கிறதுக்கு தண்ணி எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். கெட்டுப்போன தண்ணி சமயத்தில் கையை கழுவும் போதே தெரிச்சு போயிடும். பார்த்தீங்களா அல்லாஹ்வுடைய குதிரத்து. அதுக்கடுத்து சரி, இந்த கழுவுறதுல தெரியலை, இந்த கண்ணில் முதல்ல பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும். அதுலேயும் தப்பிச்சிருச்சு. தொட்டதுக்கு பின்னாடி தப்பிச்சிருச்சு. மூணாவது வாயில் போடுறோம், தப்பிச்சிருச்சு. நாலாவது மூக்கில் வரும், இதான் வீசுது, எடுத்து போடும். பார்த்தீங்களா இந்த உறுப்பை எப்படி அமைச்சிருக்கான் பாருங்க. அதெல்லாம் பாத்ரூமுக்கு போகிறோம், அதை தூக்கி இங்கே வச்சுருந்தா சாப்பிடுவோமா? பாத்ரூம் போக முடியுமா? அம்மா போயிட்டு வந்து சோப்பை போட்டு கழுவியே வாட போக மாட்டேங்குது. சட்டியில் இருக்கிற வரையும் பிரியாணியை தூக்கி நஜீஸாக்கிற நம்மளுக்கு என்ன இருக்குது? அடியான்டா யார்? அல்லாஹ்வுடைய அடிமை. அந்த அல்லாஹ்வுடைய அடிமை அப்படின்னு இவன் நடக்குதாண்டா, ஓகே, இவன் அல்லாஹ்வோட அச்சத்தோடு இருக்கிறான், பயத்தோடு இருக்கிறான்னு அர்த்தம். எல்லாமே நான் தான், நான் கோடிக்கணக்கில் வச்சுருக்கேன், எனக்கு என்னப்பா தேவை இருக்குது? என் மையன் டாக்டரு, என் மையன் வக்கீலா, ஒன்றும் விலையும் கொடுக்காது, ஒன்றும் தேவையாக பெஸ்ட். இப்போ இந்த உலகத்தில் குளறுபடியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த அடியார்களை அல்லாவின் பக்கம் கொண்டு சேர்க்கறது தான் அல்லாவாளிகள், அதுதான் வலிமார்கள், அதுதான் ஷேகுமார்கள். இவங்களுக்கு இந்த இதெல்லாம் எங்கேருந்து கிடைச்சிச்சு? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையை முழுமையாக பின்பற்றி அவங்க நடந்தாங்க. அப்படி நடக்கிறதுனால அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பலனை கொடுத்துட்டான். அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பலனை கொடுத்துட்டான். ஏன்? மன் கான லில்லாஹி கானல்லாஹு லஹு. யார் அல்லாஹ்வுக்கென்று ஆகிவிடுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கென்று ஆகிவிடுகிறான். எப்படிங்க? நம்ம அல்லாஹ்வுக்கென்று ஆகணும்னு ஒரு நாள் நினச்சிருப்போமா? கடத்தரவில் போய் உட்காந்துருப்போம், 4 நண்பர்களோ டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது, என்னப்பா ஒரு மாதிரியா மூஞ்சியெல்லாம் சொந்த மாதிரி இருக்குது? இல்லைப்பா, இன்றைக்கி 3 மணிக்கே எந்திரிச்சிட்டேன் தஹஜ்ஜுத் தொழுகிறதுக்கு, அதனால் தலை வலிக்குது. உங்கள்கிட்ட கேட்டாரா அவர்? நீ எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன்னு கேட்டாரா? தொழுகிறது யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அப்போ அங்கே போய் என்ன செய்கிறது? 4 பேத்துக்கு முன்னாடி தஹஜ்ஜுத் தொழுத உடனே தஹஜ்ஜுத்லாம் தொழுகிறியா அப்படின்னு, ஆமாப்பா நான் விடாமல் தொழுகிறாளாச்சே. என்ன ஆச்சு? இங்கே யார் வந்துட்டா? நான் நஃப்ஸு வந்துருச்சு. இந்த மாதிரி வரும்பொழுது அவனுக்கு அடிமையில் அடி, சோதனை மேலே சோதனை பிரச்சனை வர்றது காரணமே அதுதான். அல்லாஹ்வுடைய அடிமை, தன்னை அல்லாஹ்வோடு நெருங்கிறத மறைத்து வாழக்கூடியவர்கள் தான் வலிமார்கள். நபிமார்களும் அப்படி தான் வாழ்ந்தாங்க, நம்மளோட தான் இருந்தாங்க, நம்மளை மாதிரி தான் சாப்பிட்டாங்க, நம்மளை மாதிரி தான் கல்யாணமும் முடித்தாங்க, நம்மளை மாதிரி தான் பிள்ளையும் பெற்றாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் அவங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் இருக்கும். அல்லாஹ்வை மறந்ததாக அவருடைய வாழ்க்கை இருக்காது. அந்த ஒரு வாழ்க்கையை, அல்லாஹ்வை மறக்காமல் வாழ வேண்டும் என்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பவர்கள் தான் தரீகாவுடைய பீர்பாய்கள், ஷேகுமார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாதமும் 3வது வாரம் சனிக்கிழமை இந்த மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்படுது. ஏன்? அதான் இதனுடைய நோக்கம். ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம உடம்புல ஒரு சதத்துண்டு இருக்கிறது. அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நம்ம உடம்புல ஒரு சதைத்துண்டு இருக்கிறது. அந்த சதைத்துண்டு சீரடையுமேயானால், நல்லா இருக்குமேயானால்,
பூரா உடம்பும் நல்லாக இருக்கும். அந்த சதை துண்டு கெட்டு விடுமையானால் பூரா உடம்பும் கெட்டு போய்விடும். அதுதான் கல்பு, அதுதான் உள்ளம், அதுதான் ஹார்ட் என்று அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது, உள்ளத்தை சரி செய்வது, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்க வெளியாக்குவது. போகிறோம், சைக்கிளில் விழுந்தோம், கையில் என்ன பட்டுருச்சு, அடிபட்டுருச்சு ஒன்று. சில நேரத்தில் உள்ள எலும்பு முறிஞ்சிருச்சு. இந்த எலும்பு முறிஞ்சது வெளியே தெரியுமா? செரஞ்சது தெரியும், புண்ணானது தெரியும். அப்போ ஒரு நோய், ஒரு வேதனைங்கிறது உள்ரங்கமும் இருக்குது, வெளிரங்கமும் இருக்குது. இது மாதிரி இப்போ நான் பார்க்குறேன், உதாரணமாக ஒரு டாக்டர்கிட்ட பார்க்குறேன். அவங்க லேடியாக இருக்கிறாங்க, கண் டாக்டர்கிட்டே போகிறோம். இந்த லேடியாக இருக்கவங்கள பார்க்கும் பொழுது எந்த எண்ணத்தில் நான் பார்க்குறேன் அந்த பார்வையில் அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியுமா? கண்ணில் என்ன பிரச்சனைங்கிறது தான் தெரியும். இது வெளிரங்கமான பிரச்சனை. உள்ரங்கமாக நீங்கள் நினச்சிக்கிட்டு பார்க்குறீங்க பாருங்க, அது யாருக்கு தெரியும்? யஅலமு மா ஃபிஸ் சுதூரிஹிம், உங்களுடைய உள்ளங்களில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தையும் ரப்பு அறிந்தவனாக இருக்குகிறான். அப்போ அந்த மாட்டாட்டியும் யார்கிட்ட மாட்டுவோம்? படைச்ச ரப்புட்ட நம்ம மாட்டுவோம். இந்த அச்சம் நம்மளுக்கு இருந்தால் அந்த எண்ணம் வருமா நம்மளுக்கு? அப்போ ஒருத்தரை திட்டுறோம், வெளிரங்கமாக ஆகி போச்சு. ஒருத்தரை கல்லை விட்டு அடித்து காயமாக்குறோம், வெளிரங்கமாக ஆகி போச்சு. ஒருத்தரை பற்றி கெட்ட எண்ணமாக நம்ம நினைக்கிறோம், உள்ரங்கமாக ஆகி போச்சு. ஒருத்தரை பற்றி போராமப்படுறோம், அது உள்ரங்கமாகி போச்சு. அந்த போராமங்கிறது வெளியே தெரியாது. அப்போ நோய் என்ன இருக்குது இந்த உடம்புல? உள்ரங்கம் இருக்குது, வெளிரங்கம் இருக்குது. இது உலக சம்பந்தமானது, ஆகிரத்து சம்பந்தமானது. அப்படின்னா அல்லாஹ்வை நெருங்குவதற்கு சம்பந்தமானதில் உள்ரங்கமான நோய் இருக்குது, வெளிரங்கமான நோய் இருக்குது. ஒரு மனுஷன் பாவம் செய்து விடுவானே ஆனால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கரும் புள்ளி ஏற்படுகிறது. அந்த புள்ளி ஆகிறது, அவன் தௌபா செய்வானே ஆனால், அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பானால் அது அழிந்து விடுகிறது. அவன் பாவ மன்னிப்பு கேட்காமல் தௌபா செய்யாமல் இருந்து விட்டால் அந்த கரும் புள்ளி ஆகிறது கொஞ்சம் பெருசாகுது. இன்னும் கொஞ்சம் பாவம் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. கடைசியில் அவனுடைய உள்ளமே இருளடைந்து விடுகிறது, பாவத்திலே மூழ்கி கிடக்குகிறான். இந்த நிலையில் இருக்கக்கூடியவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது தான் இந்த பீர்பாய்களுடைய வேலை, ஷேகுமார்களுடைய வேலை. அதனால் நம்ம கடத்தருவில் விற்கிற பூவு, இந்த பூவை போய் வாங்கிட்டு வந்து பூவை தலையில் வைக்கிறோமா, பூவை கட்டி தலையில் வைக்கிறோமா? எப்படி வைக்கிறாங்க? பூவை மாலை போடுறாங்கல்லங்க, பூவை வாங்கி அப்படியே தூவி விட்டுக்கிட்டு மாலை போடுறோமா, நாரில் கட்டி போடுறோமா, நூலில் கட்டி? அதுக்கு நம்ம பழமொழி என்ன சொல்லுவோம்? பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். அப்போ இந்த நாருக்குங்கிற மணக்கிற தன்மை இருக்குதா? இல்லை. அது எதோட சேர்ந்துச்சு? பூவோட சேர்ந்துச்சு. அப்போ அது மாதிரி ஒருத்தர் அத்தர் போட்டு வர்றாரு, பக்கத்தில் நின்றா நல்லா இருக்குவா வாடை, எங்கே வாங்கினீங்க கேட்குறோமா இல்லையா? அப்போ இது மாதிரி தான் நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும். நல்லோர்களோட சேரும் பொழுது நம்மளும் மாற்றப்படுவோம். எந்த அளவுக்குன்னு கேட்டால், முஹத்திஸ் அப்துல் காதர் முஹத்திஸ் தெஹ்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு நினைக்கிறேன், ஷாஹ் வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹுடைய குடும்பத்தில் வரக்கூடியவர்கள் தஹஜ்ஜத் தொழுதுட்டு சுபுஹு தொழுதுட்டு பள்ளியை விட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே இப்படின்னு பார்க்குறாங்க, அங்கே ஒரு நாய் நின்றுச்சு. என்னங்க? நாய் நின்றுச்சு. இவங்களுடைய முதல் பார்வை அந்த நாய் மேலே பட்டுச்சு. நாய் மேலே பட்டுச்சு. பட்ட உடனே இந்த நாய் அந்த ஊருக்குள்ளே அப்படி போகுது. தெருவழியே போனால் தெருவில் இருக்க நாய்கள்லாம் இந்த நாயை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு அப்படி ஓரமாக ஒதுங்கி நின்றுக்குது. ஒரு அல்லாஹ்வாளி, அல்லாஹ்வுடைய அடியார்பட்ட நாய்க்கு இவ்வளவு இருக்குமேயானால் பாவிகளாக இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு என்ன இருக்காது? அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காதா? அல்லாஹ்வுடைய ஒளி கிடைக்காதா? பூவோடு சேர்ந்த நாரும் மணக்காதா? இதெல்லாம் அந்த நல்லோர்களோட சேரும் பொழுது தான் இதெல்லாம் ஏற்படும். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குல்லு பனி ஆதமுன் ஹத்தாஉன், ஆதமுடைய மக்கள் அனைவர்களுமே
பாவம் செய்யக்கூடியவர்கள். அந்த பாவம் செய்யக்கூடியவரில் கைருல் ஹத்தாய், அந்த பாவம் செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் அத்தவாபூன், தௌபா செய்யக்கூடியவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த தரீகாவுடைய பீர்மார்கள் இந்த லைனில் வரும் பொழுது முதல்ல அவங்களுக்கு தௌபாவை செய்ய சொல்லி உத்தரவிடுவாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறைகளை சொல்லி உடன்படிக்கை எடுப்பார்கள், வாக்குறுதிகள் வாங்குவார்கள். வாக்குறுதி வாங்கினதற்கு பிறகு அல்லாஹ்வோடு சேர்றதுக்கு ஆரம்பமாக என்ன வழி அப்படிங்கிற சில திக்ருகளை காலை மாலை சொல்லி கொடுப்பாங்க. அந்த காலை மாலை திக்ரு செஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் மற்ற நேரத்தில் 24 ஹவர்ஸும் அல்லாஹ்வோட கனெக்ஷனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு 24 மணி நேரமும் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடியது 2. இது 2 நின்றுட்டா, இது 2 நின்றுட்டா, இது 2 இருந்தால் ஹயாத்து, இது 2 போச்சுன்னா மவுத்து, மூச்சு ஓடுறது, ஹார்ட்பீட், இருதய துடிப்பு. இது 2 நின்றுச்சுன்னா மவுத்து, இது 2 இருந்துச்சுன்னா ஹயாத்து. இது 2ஐயும் திக்ரு செய்கிற நிலைக்கு மாற்றுறாங்க. நாங்கள் இது 2ஐயும் திக்ரு செய்யக்கூடிய நிலைக்கு இந்த அடியானை மாற்றுறாங்க. தூங்கும்போது, பாத்ரூமுக்கு போகும்போது, கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது, என்ன செய்து கொண்டு இருந்தாலும் இது 2ம் ஓடுதா ஓடலையா? ஓடுது. அப்போ இது 2ஐயும் அல்லாஹ்வுடைய திக்ரில் ஆரம்பித்து விட்டுட்டா அது 2ம் அல்லாஹ் அல்லாண்டு செய்யும். அல்லாஹ் அல்லாண்டு செய்யும். எப்படி வச்சிருத்து செய்யும்? உள்ளே வாங்க தெரியும். ஷேகுமாருடைய கரத்தை பிடிங்கி அப்புறம் தெரியும். அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க சொல்கிறது பிரகாரம் நம்ம நடந்தோம்னு சொன்னால், அவங்க சொல்கிறது பிரகாரம் அந்த திக்கரை செஞ்சோம்னு சொன்னால் அது 2 திக்கரு செய்ய ஆரம்பிச்சிடும். இவர் 24 ஹவர்ஸும் அல்லாஹ்வோடு இணைஞ்சவராக ஆயிடுவார். அல்லாஹ்வை மறந்த வாழ்க்கை வாழாது. ரொம்ப வேலையாக இருந்து பிஸியாக இருந்து மறந்துட்டேன்னு சொல்கிறார். ரொம்ப வேலையாக இருந்து பிஸியாக இருந்து மூச்சு நின்று போச்சு, ஹார்ட்டு நின்று போச்சுன்னு சொல்கிறாங்களே யாராச்சும்? அப்போ இஸ்ராயல் வர்றவர் அவர் ஃப்ரீயாக இருக்கும்போதே ரூஹை தட்டணும்டா வர்றாரு. எனி டைம் எந்த இடத்துல எப்போ தட்டணும்னு அல்லாஹ் உத்தரவு விட்டுருக்கானோ அந்த டயத்தில் பட்டுன்னு தட்டாரு, பொட்டுன்னு போயிடுறான் மனுஷன். இதாங்க வாழ்க்கை. அவர் பட்டுன்னு தட்டி பொட்டுன்னு போகிறதுக்கு முன்னாடி இது 2ஐயும் திக்ரு செய்யக்கூடியதை நம்ம ஆக்கிடணும். இது 2ஐயும் திக்ரு செய்யக்கூடியதை ஆக்கிட்டோம்னு சொன்னால் 24 மணி நேரம் சதா நேரமும் அல்லாஹ்வுடைய திக்ரிலே நம்மளை கழித்ததாக ஆகிவிடுகிறது. அப்படியாப்பட்ட ஒரு வழி தான் இந்த பீர்பாய்கள் தரீகாவுடைய ஷேகுமாருடைய வழி. அந்த வழிக்கு தான் மக்களை வாங்க 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 வாங்கன்னு அழைக்கப்படுது. ஆனால் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக 1 மணி நேரம் வேலை செஞ்சால் 1 லட்சம் ரூபா கிடைக்கும், நாளைய தினம் 11 மணிக்கு அந்த ஆலோசனை வழங்கப்படும் அப்படின்னு பேப்பரில் அடித்து இந்த ஊரில் கொடுத்து விட்டா என்ன செய்வாங்க எல்லாரும்? பள்ளி பத்துமா? இந்த கடத்தெரு பத்துமா? ஒருத்தோட 9 மணிக்கு வான்னு சொன்னால் 6 மணிக்கு ஏலாம் ஊரில் இருக்க பூரா முன்னாடி போயிடுவான். முன்னாடி போயிட்டாலும் லேட்டாக போனால் கடைசி அண்டை சொல்கிறது காதில் விளங்காது, நம்மளுக்கு நஷ்டமாக போயிடும். ஏன்? இந்த 1 லட்சம் ரூபா என்ன பாடுபடுத்துங்கிறது தெரியுது. 2 ரக்காயத்து தொழுதா கபருள்ள வேதனை நீக்கப்படுகிறது தெரியுதா? அது மௌத்தா போனது பின்னாடி தான் தெரியும். மௌத்தா போனது பின்னாடி தான் தெரியும். அதுக்குன்னா எல்லாரும் மௌத்தா போக சொல்ல முடியுமா? அப்போ முழிச்சிருக்கும் போது தெரியறது, மௌத்தா போனதுக்கு பின்னாடி தெரியாது. முழிச்சிருக்கும் போது தெரியாதது மௌத்தா போனதுக்கு பின்னாடி தெரியும். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை புரிந்து வாழ வைக்கிறதுக்கு தான் பெரியார்களுடைய வேலை. அதனால் ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், சம்பாரித்தோம், கல்யாணம் முடித்தோம், புள்ள குட்டிகளை பெற்றோம், போனோம், இது இல்லை வாழ்க்கை. எல்லா சூழ்நிலையிலையும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழ்வது தான் வாழ்க்கை. அதான் அல்லாஹ்வுடைய வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே உள்ள வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை விட்டுட்டு வெளியில் போனோம்னு சொன்னால், தண்ணியில் இருக்க மீனை பிடிச்சி வெளியில் போட்டால் என்ன ஆகும்? துடித்து இறந்து போயிடுமோ? அது போன்று அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கை நாசகரமான வாழ்க்கை. பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. எந்த பிரயோஜனம் இங்கே இருக்குதோ அது இந்த உலகத்தோடு அழிக்கப்பட்டு விடும். ஒருத்தர் மௌத்தாகிறாரு,
மௌத்தானதோட என்ன ஆயிடுது? சொத்துக்கள் பூரா வேற ஆள் பேரில் மாறுது. எந்த மனைவிக்கு கஷ்டப்பட்டாரோ அவங்க எவ்வளோ நாளாக நீ கொடுத்தியே, இனிமேல் கொடுக்காம இப்படி நீ போயிட்டியே, அதான் அழுக. கொண்டு தூக்கி போட்டு வந்ததோட 3-4 பிரியாணியை போட்டு பாத்தியான்னு சொல்லி சாப்பிட்றது தான் நம்ம வேலை. அடுத்தவன் திங்கிறதுக்கு அல்லாவை மறந்து வாழ்ந்து சம்பாரித்து வச்சுட்டு போகிறோமே, நமக்குன்னு என்ன வச்சுருக்கோம்? என்ன அஜர்த்து, கணவன் மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் சம்பாரித்து கொடுக்கறது பரல் இல்லையா? பரல் தான். அல்லாஹ் ஞாபகத்தோடு செய்யும், அதுக்கு பின்னாடி அதையும் செய்யும். அல்லாஹ்வை மறந்துட்டு இதை செஞ்சால் பிரயோஜனம் கிடையாது. இந்த பிரயோஜனம் தராதவர்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை பூரா அழித்து நம்மளை தொழுகை இல்லாமல் போயிட்டோம்னா நம்மளை மாதிரி ஒரு நஷ்டவாளி உலகத்தில் வேறு யாருமே இல்லை. அதனால் இவ்வளவு காலம் இதை வாழ்ந்துட்டோம். இனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்றாலும் ரப்போடு தொடர்புடையலாம் நம்ம வாழணும்னு எல்லோரும் நினைக்கிறோம். இன்ஷால்லா அப்படி நினைப்போமா? அப்படி நினைக்கிறப்ப நம்மளை மாதிரி நம்ம சகோதரர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களையும் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, வாங்கப்பா, இந்த உலகத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும், ஆகிரத்துக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு 2 பேரை கூப்பிட்டு வந்தால் என்ன ஆச்சுங்க? இன்றைக்கி 20 பேர் உட்காந்துருக்கோம். 2 பேரை கூப்பிட்டு வந்தோம்னா அது ஒரு பேர் ஆச்சு. 60 பேர் 2 பேரை கூப்பிட்டு வந்தால் படத்துக்கு போகிறதுக்கு ஒன்றா கூப்பிட்டு போகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒன்றா கூப்பிட்டு போகிறோம், தண்ணி அடிக்கிறதுக்கு ஒன்றா கூப்பிட்டு போகிறான். ஹராமான காரியத்தில் பூரா கூட்டணி சேர்ந்து அடிக்கிற ஆள் பள்ளியாசலுக்கு கூட்டணி வரமாட்டேங்குது. ஏன்? சைத்தான் நம்மளை வளைச்சி போட்டுடுறான். சைத்தான் நம்மளை வளைச்சி போட்டுடுறான். நல்லதை சிந்திக்க விட மாட்டான், நல்லதை செய்ய விட மாட்டான். அதனால அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அஸீம் அப்படின்னா அவன் தூரமாயிடுறான். பாவ மன்னிப்பு தேடுங்க, 5 நேர தொழுகை கலா இல்லாமல் செய்யுங்க. கேட்டது பூரா கிடைக்கும், கிடைச்சது பூரா பரக்கத்தாக இருக்கும், நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். மௌத்தா போனதுக்கு பின்னாடி எந்த 2 பேரை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சோமோ, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் 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 அப்படின்னு அவர் திக்ரு செய்கிற காலமெல்லாம் எந்த நபரை நம்ம கூப்பிட்டு வந்து திக்ரு செய்ய வச்சோமோ அவருடைய பேரில் இருந்து நம்ம பேருக்கு என்ன வரும்? இன்கமிங் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் மௌத்தா போகிற வரை. அவர் யார் 2 பேரை கூப்பிட்டு வந்து இங்கே சேர்த்தாரோ அந்த நன்மையும் நம்மளுக்கு பேங்கில் டெபாசிட் போட்டானே வந்து விழுகுதில்ல, அது மாதிரி வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி விழுகிறத விட்டு போட்டு நம்ம எதுக்கோ கூட்டணி போட்டுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோமே, நம்ம சுயநலவாதியா, அறிவாளியா அல்லது ஏமாளியா? இதை நான் சொல்ல விரும்பல். அவரவர்கள் நம்மளுக்கு நம்மளே எனக்கும் சேர்த்து சொல்கிறேன். நான் கேள்வி கேட்டால் தான் எனக்கு தெரியும் நான் எப்படியாப்பட்ட ஆள் அப்படிங்கிறது. யாருக்கு தெரியும்? இவ்வளவு தூரம் பேசலாம், உள்ரங்கத்தில் நான் என்ன வச்சுக்கிட்டு இருக்கேங்கிறது ரப்புக்கு தான் தெரியும். அதனால் எல்லாரும் தௌபா செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்கள். யா அல்லாஹ், உன்னை அடைவதற்கு என்ன வழியோ அதை எங்களுக்கு காட்டிக்கூடியா அல்லாஹ். முன்ன உள்ள காலத்தெல்லாம் ஷேகுமார்களை தேடி போவாங்க, ஷேகுமார்களை தேடி போவாங்க. இன்றைக்கி அவங்களே தேடி நம்மள்கிட்ட வர்றாங்க. நம்மளை எப்படியாச்சும் சரி பண்ணி அல்லாஹ்வுடைய அடியார்கள் அவங்கள சரி செஞ்சு அவங்கள கொண்டு போய் அல்லாஹ்வோடு சேர்த்துருவோமேங்கிற நல்ல எண்ணத்தோடு வர்றாங்க. அப்பையும் அதில் முயற்சி பண்ணலைன்னா இது யாருக்கு நஷ்டம்? அவங்களுக்கு நஷ்டமா, நம்மளுக்கு நஷ்டமா? அதனால் அடுத்த மாதத்தினுடைய மாதாந்திர மஜ்லிஸில் வந்திருக்கக்கூடியவர்கள் வராமல் ஆயிராமல் ஒவ்வொருத்தரும் ஒரு உதாரணத்துக்கு தான் 2 பேருன்னு சொன்னேன். 4 பேரை கூப்பிட்டு வந்தால் யாரும் பள்ளியாசலில் அடித்து போடுறது கிடையாது. எவ்வளவோ பேச்சு பேசுகிறோம், எவ்வளவோ தூரத்துக்கு பயணம் போகிறோம், எதுக்கோ ஒன்று சேர்றோம். பக்கத்து ஊரில் இருக்கிறாங்க, சம்பந்தி இருக்கிறாங்க, இங்கே வாங்க வீட்டை ஃபங்க்ஷன்டா 2 நாளைக்கு வர்றீங்க முன்னாடியே. அது மாதிரி அல்லாஹ் அடையிறதுக்குண்டான வழியை கற்றுக் கொடுக்குறாங்க, வாங்கன்னு கூப்பிட்டுவாங்க. அன்றைக்கி சம்பந்தி வந்தது மாதிரி ஆகிப்போச்சு, உள்ளுக்குள்ளே இருக்க அழுக்கு வெளியானது மாதிரி ஆகிப்போச்சு, அல்லாஹ்வோடு தொடர்பானதும் ஆகிப்போச்சு. சகோதரர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சேருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வை அறியக்கூடிய அந்த ஆன்மீக ஞான இல்முகளை நம்மவர்களுக்கு கொடுத்து அல்லாஹ்வுடைய அடியார்களை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு சேர்க்கக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் உங்களையும் என்னையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.